வணக்கம் மக்களே. நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனத்தோட பேர் வந்து தூக்குதுறை. இதை இயக்குனர் வந்து டென்னிஸ் மஞ்சுநாதன்றவர் பண்ணியிருக்கார். எழுதினதும் அவர் தான். ஸோ நடித்தது பார்த்திங்கன்னா எம்.கே. அஸ்வின், யோகி பாபு, இனியா, மாரிமுத்து, நமோ நாராயணா, மோட்டா ராஜேந்திரன், பாலா சரவணன், சென்ட்ராய, யோகி பாபு, அப்புறம் அந்த எம்.கே. அஸ்வின்ற ஒரு நடிச்சிருக்காங்க. மகேஷ் சுப்பிரமணியம். ஸோ இயக்குனது சொல்லிட்டேன். அன்பரசு. ப்ரொடியூசர் வந்து அன்பரசு கணேசன். ஸோ மியூசிக் வந்து கே.எஸ். மனோஜ்ன்றவங்க பண்ணியிருக்காங்க. சிம்ராடு ரவிவர்மா பண்ணியிருக்காங்க. இந்த டீம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரீடத்துக்காக நடக்கிற கதை தான். ஸோ இனியான்ற ஹீரோயின் அவங்கள வந்து யோகி பாபு லவ் பண்ணுவார். ஸோ இந்த இவங்களோட லவ் நிறைவேறிச்சா அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. ஸோ இந்த லவ் பேஸ்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரீடத்துக்காக நடக்கும். அப்புறம் சாதி மதல்ன்ற இது வரும். ஒரு அண்ணன் தம்பிக்கு ஒரு கிராமத்தில் அண்ணன் தம்பி உள்ளே இருக்கிற போட்டி இந்த சின்ன கிராமத்தில் என்ன நடந்தது அப்படின்றது தான் கதை. ஸோ யோகி பாபு, மோட்டா ராஜேந்திரன் அவங்களோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லணும். மீடியம் ஃபேஸில் படம் வந்து மீடியம் ஃபேஸில் தான் போகுது. எந்த படத்தை காப்பி அடிக்காமல் எடுத்த இதுன்னு தான் சொல்லணும், கதைன்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலசரவணன், சென்ட்ராயன், மொட்டை ராஜேந்திரன், அப்புறம் மகேஷ் சுப்பிரமணியம் இவங்களோட காமெடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஜோக்ஸு, மீடியமான ஜோக் போகும். ஸோ அந்த கடைசியில் அந்த கத்தியை இன்சர்ட் பண்ணி அந்த குகைக்குள்ளே எப்படி போய் அந்த கிணறுல இறங்கி அந்த குகைக்குள்ளே எப்படி போய் அந்த பேயோட யோகி பாபு பேயை மாறிடுவாங்க. அது மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையோட பிளாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மூமெண்ட் தான் சொல்லணும். ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸுங்க போய் எப்படி அந்த புதையலை எடுக்கிறாங்க, இந்த புதையலை உண்மையிலே எடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான இதில் தான் நம்ம சொல்லணும். யோகி பாபுக்கும் இனியாவுக்கும் இருக்கிற லவ் அஃபேர் எப்படி வந்தது அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா யோகி பாபு வந்து ஒரு சினிமா போட்டு காட்டுற ஒரு இதுவாக திருவிழாவுக்கு வர மாதிரி வருவார். ஆனால் பார்த்திங்கன்னா அது லவ் அஃபேரு நல்லா ரீசனபிளாக தான் எடுத்திருக்காங்க. காமெடியில் வந்து மீடியமாக தான் போகுது. ஸோ யோகி பாபுவோட அதே அந்த காமெடி மூமெண்ட் தான். ரொம்ப இதுவாக சொல்ல முடியாது, மீடியமான காமெடிக்கு தான் சொல்லணும். படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் ஸ்லோவாக போகுது. பாலசரவனோட ஸ்பான்டேனியஸ் நல்லாயிருக்கு. அவரோட அந்த காமெடி டெலிவரி இருக்குது இல்லைங்களா, அதோட இது வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக போகுது. அவர் தான் படத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்தி வச்சுருக்காரு சொல்லணும். யோகி பாபு வரும்போதெல்லாம் ஓகே. ஸோ மாரிமுத்துவோட இதுவால் அந்த பொண்ணு வந்து வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த இடப்பட்ட இதில் நடக்கிறது தான் படம் வந்து மீடியமான ஸ்பீடுன்னு தான் சொல்லணும். ஸோ மீடியமான ஸ்பீடு. ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் டைரக்டரை. அதாவது ஜாதி மத பேதம் எதுவும் இல்லைன்றதை வந்து சுட்டி காட்டியிருப்பார். ஸோ அந்த கடைசியில் இந்த பரிவட்டம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, இதை வந்து தம்பி நீ என் தூக்கி நிறுத்துப்பான்ற மாதிரி படத்தோட இது வரும். ஒரு வாட்சபிள் மூவி தான், ஃபேமிலியோடு வாட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு படம்னு சொல்லலாம். நம்ம ஒரு பெரிய ஹீரோவோட படத்தை பார்த்து நிறைய ஏமாற்றம் வர்றதுக்கு யோகி பாபுவோட இந்த படத்தை வந்து ஒரு ஃபேமிலியோடு வாட்ச் பண்ணுற இதுவாக சொல்லலாம். ரீசனபிளான ரஷ் வந்து தேட்டரில் ரொம்ப இதுவாக சொல்ல முடியாது. கொஞ்சம் ரசித்தாங்க, படத்தை வந்து ரசித்தாங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் லேகிங் இந்த இதெல்லாம் வந்து மியூசிக் இதோட லேகிங் வந்து இல்லாமல் இந்த படத்தை இது பண்ணிடலாம். அதாவது லைக் கொஞ்சம் லாகிங் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் வந்து ஏமாற்றம் இல்லாத ஒரு படம்னு நம்ம சொல்லலாம். லைக் பாலசரவணன், சன்றா, யோகி பாபு வந்து இந்த படத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்தினாங்க. இன்டர்வல் பிளாக்லாம் ஓகே. இது வந்து மீடியம் ஃபேஸான ஒரு படம், ஃபேமிலியோட வாட்சபிளான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ.